திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகிறீர்களோ இல்லையோ, நீதிமன்றத்தை பரபரப்பாகவே வைத்திருக்கிறீர்கள் என்று திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கில் நீதிபதிகள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. எப்போவுமே பரபரப்பாக வைத்திருக்கிறீங்க நீதிமன்றத்தை அப்படின்னு நீதிபதி உத்தரவை தற்போது இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க வழக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்கணும் அப்படின்னு சொன்ன நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை மதிக்காத அந்த அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, ராம ரவிக்குமார் அப்படின்றவர் தொடர்ந்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதனோட நீதிமன்ற அறையில நடந்துட்டு வருது. ஏன்னா காலையில இருந்து நடந்தது இரு நீதிபதிகள் அமர்வுல நடந்த அந்த மேல்முறையீட்டு வழக்கு. இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இந்த வழக்கு விசாரணைக்காக மதுரை மாநகரத்தோட காவல் ஆணையர் லோகநாதன், இணை ஆணையர் துணை ஆணையர் இனிகோ திவ்யன், அப்புறம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர்லாம், மதுரை மாவட்ட கலெக்டர் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. அது போக தெற்கு காவல் துணை ஆணையாளர், திருப்பரங்குன்றம் உதவி ஆணையர், கோவில் செயலர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுபோக அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக தலைமைச் செயலாளர் அப்புறம் ADGP ஆகியோர்லாம் காணொலி வீடியோ கான்பரன்சிங் மூலமாவும் ஆஜராயிட்டாங்க. அப்ப அந்த வழக்கு விசாரணையில இருந்த போதுதான் ஏன் அதிகாரிகள் உத்தரவை மதிக்கல, அதுக்கு விளக்கம் அளிக்கணும்னு நீதிபதி கேட்டாரு. அது போக மதுரை மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் சேர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக 144 தடை உத்தரவு பிடிச்சுட்டே வர்றீங்க, அது எதுக்காகன்னு கேட்டாரு. அப்புறம் நான் என்ன தேர்தலையா போட்டியிட போறேன் அப்படின்னு நீதிபதி GR சுவாமிநாதன் கேட்டாரு. அப்புறம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இப்படி எல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு வழக்கறிஞர் விகாஸ் சிங்கை பார்த்து நீதிபதி கேட்டாரு. அப்புறம் எந்த உள்நோக்கத்துடன் நாங்கள் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை அப்படின்ற ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அந்த உள்ள உத்தரவுகளின் அடிப்படையில தான் நாங்க 144 உத்தரவு பிறப்பிச்சோம் தலைமை செயலாளர் பதிலளிச்சார், தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளர். அப்புறம் நீதிமன்ற உத்தரவுகளை கடவுள் நிறைவேற்றக்கூடாது என்று நிறைவேற்றக்கூடாது என்று எந்த உள்நோக்கமும் இல்லை, திரும்ப மேல்முறையீடு செய்திருக்கிறோம், கொஞ்சம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டுதான் அந்த முடிவுலாம் எடுத்தோம்னு சொல்றாங்க தலைமைச் செயலாளர் தரப்புல. தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதில் எந்த கருத்தும் இல்லை, தற்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல மேல்முறையீடு செஞ்சிருக்கோம் அப்படின்றத விளக்கமா சொல்றாங்க. அது போக நீதிமன்ற உத்தரவுகளை சட்ட ஒழுங்கு காரணத்தை காட்டி நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது, எனவே நீதிமன்ற உத்தரவுகள் நிறைவேற்றுறது குறித்து கால அவகாசம் வழங்கப்படும், அதுக்கெல்லாம் நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லி காணொலியிலிருந்து தலைமைச் செயலாளரை வெளியே போக சொல்லிட்டாரு நீதிபதி. அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சிறிது நேரம் ஒத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதாவது இந்த வழக்கு நடக்குதோ நடக்கலையோ, அந்த மலையில தீபம் ஏத்துறீங்களோ ஏத்தலையோ, இந்த மதுரை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வை நீங்க பரபரப்பாவே வச்சிருக்கீங்க கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்லி அவர் தனது கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. சிறிது நேரம் நீதிமன்றத்தை ஒத்தி வச்சிருக்காரு நீதிபதி GR சுவாமிநாதன். நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய முழு விவரங்களுக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.